Greetings in the name of God the Father, God the Son, Jesus Christ, and God the Holy Spirit. Welcome to Divine Counsel. Living like a fruit bearing tree. Part 1. கனிதரும் மரத்தைப் போல வாழ்வது. பகுதி 1. It is a known fact that there are several Christians who do not want to listen and read biblical teachings about warnings of God. கர்த்தரின் எச்சரிக்கைகளை பற்றிய வேதாகம போதனைகளை கேட்கவும் படிக்கவும் விரும்பாத பல கிறிஸ்தவர்கள் உள்ளனர் என்பது தெரிந்த உண்மை. It is a known fact that several priests and pastors avoid preaching biblical teachings about warnings of God. பல பாதிரியார்கள் மற்றும் போதகர்கள் கர்த்தரின் எச்சரிக்கைகளை பற்றிய வேதாகம போதனைகளை பிரசங்கிப்பதை தவிர்க்கிறார்கள் என்பது தெரிந்த உண்மை. There may be several reasons for not preaching biblical teachings about warnings of God by priests and pastors, but there are 4 major reasons for often avoiding preaching biblical teachings about warnings of God. The first reason, the congregation members do not like to listen to teachings about warnings of God. The second reason, the congregation members may switch over to other congregations that preach blessings, prosperity, miracles, wonders, and other pleasant things for listening. The third reason, the offerings and donations may go down. The fourth reason, the warnings are relevant to the priests and pastors who preach. பாதிரியார்கள் மற்றும் போதகர்கள் கர்த்தரின் எச்சரிக்கைகளை பற்றிய வேதாகம போதனைகளை போதிக்காமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தரின் எச்சரிக்கைகளை பற்றிய வேதாகம போதனைகளை அடிக்கடி பிரசங்கிப்பதை தவிர்ப்பதற்கு 4 முக்கிய காரணங்கள் உள்ளன. முதல் காரணம், கர்த்தரின் எச்சரிக்கைகளை பற்றிய போதனைகளை சபை உறுப்பினர்கள் விரும்புவதில்லை. 2வது காரணம், ஆசீர்வாதங்கள், செழிப்பு, அற்புதங்கள், அதிசயங்கள் மற்றும் கேட்பதற்கு மற்ற இனிமையான விஷயங்களை பிரசங்கிக்கும் மற்ற சபைகளுக்கு சபை உறுப்பினர்கள் மாறலாம். 3வது காரணம், காணிக்கைகள் மற்றும் நன்கொடைகள் குறையலாம். 4வது காரணம், பிரசங்கிக்கும் பாதிரியார்களுக்கும் போதகர்களுக்கும் எச்சரிக்கைகள் பொருத்தமானதாக இருக்கலாம். If priests and pastors accept that all verses in the Bible are infallible words of God, they should preach warnings of God stated in the Bible. வேதாகமத்தில் உள்ள அனைத்து வசனங்களும் தவறா நிலையுடைய கர்த்தருடைய வார்த்தைகள் என்று பாதிரியார்களும் போதகர்களும் ஏற்றுக்கொண்டால் வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள கர்த்தருடைய எச்சரிக்கைகளை அவர்கள்
பிரசங்கிக்க வேண்டும். If you accept that all verses in the Bible are infallible words of God, you should pay attention to warnings of God stated in the Bible. வேதாகமத்தில் உள்ள அனைத்து வசனங்களும் தவறா நிலையுடைய கர்த்தருடைய வார்த்தைகள் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டால் வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள கர்த்தருடைய எச்சரிக்கைகளுக்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். Whether the congregation member like it or not, God expects that the God-chosen people should preach about the warnings of God as much as possible to keep the people away from the wrath of God and eternal hell. சபை உறுப்பினர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கர்த்தரின் கோபத்திலிருந்து நித்திய நரகத்திலிருந்தும் மக்களை விலக்கி வைக்க கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தரின் எச்சரிக்கைகளை பற்றிய போதனைகளை முடிந்தவரை பிரசங்கிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Warning of the Holy Spirit to Christians who do not live like a fruit-bearing tree. கனிதரும் மரத்தைப் போல வாழாத கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் எச்சரிக்கை. Luke chapter 13 verse 6. He also spoke this parable. A certain man had a fig tree planted in his vineyard, and he came seeking fruit on it and found none. Verse 7. Then he said to the keeper of his vineyard, Look, for 3 years I have come seeking fruit on this fig tree and find none. Cut it down. Why does it use up the ground? லூக்கா அதிகாரம் 13 வசனம் 6. அப்போது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடினபோது ஒன்றும் காணவில்லை. வசனம் 7. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். You should know the fact that you will face the wrath of God if you fail to live like a fruit-bearing tree. நீங்கள் கனித மரத்தைப் போல வாழத் தவறினால் கர்த்தரின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்ற உண்மையை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். You should know the fact that you can never inherit the kingdom of God, heaven, if you fail to live like a fruit-bearing tree. நீங்கள் கனிதரும் மரத்தைப் போல வாழத் தவறினால் கர்த்தருடைய ராஜ்யத்தை, பரலோகத்தை ஒருபோதும் சுதந்தரிக்க முடியாது என்ற உண்மையை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். You should know the fact that you will spend your eternity in the kingdom of Satan, hell, if you fail to live like a fruit-bearing tree. நீங்கள் கனிதரும் மரத்தைப் போல வாழத் தவறினால் நீங்கள் உங்கள் நித்தியத்தை சாத்தானின் ராஜ்யத்தில், நரகத்தில் கழிப்பீர்கள் என்ற உண்மையை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். Satan works hard and uses
all his talents to prevent you living like a fruit-bearing tree. நீங்கள் கனிதரும் மரத்தைப் போல வாழ்வதை தடுக்க சாத்தான் கடினமாக உழைக்கிறான் மற்றும் அவனுடைய எல்லா திறமைகளையும் பயன்படுத்துகிறான். Satan works hard and uses all his talents to prevent you live like a fruit-bearing tree because he knows that his kingdom will be weakened if you live like a fruit-bearing tree. நீங்கள் கனிதரும் மரத்தைப் போல வாழ்ந்தால் தனது ராஜ்யம் பலவீனமடையும் என்பதை சாத்தான் அறிந்திருப்பதால் நீங்கள் கனிதரும் மரத்தைப் போல வாழ்வதை தடுக்க சாத்தான் கடினமாக உழைக்கிறான் மற்றும் அவனுடைய எல்லா திறமைகளையும் பயன்படுத்துகிறான். Satan works hard and uses all his talents to prevent you live like a fruit-bearing tree because he knows that the kingdom of God will be strengthened if you live like a fruit-bearing tree. நீங்கள் கனிதரும் மரத்தைப் போல வாழ்ந்தால் கர்த்தருடைய ராஜ்யம் பலப்படுத்தப்படும் என்பதை சாத்தான் அறிந்திருப்பதால் நீங்கள் கனிதரும் மரத்தைப் போல வாழ்வதை தடுக்க சாத்தான் கடினமாக உழைக்கிறான் மற்றும் அவனுடைய எல்லா திறமைகளையும் பயன்படுத்துகிறான். Satan works hard and uses all his talents to prevent you live like a fruit-bearing tree because he knows that God's wrath will come upon you and you will never inherit the kingdom of God. Heaven if you do not live like a fruit-bearing tree. நீங்கள் கனிதரும் மரத்தைப் போல வாழவில்லை என்றால் கர்த்தரின் கோபம் உங்கள் மீது வரும் மற்றும் நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை பரலோகத்தை ஒருபோதும் சுதந்தரிக்க முடியாது என்பதை சாத்தான் அறிந்திருப்பதால் நீங்கள் கனிதரும் மரத்தைப் போல வாழ்வதை தடுக்க சாத்தான் கடினமாக உழைக்கிறான் மற்றும் அவனுடைய எல்லா திறமைகளையும் பயன்படுத்துகிறான். Every Christian can live like a fruit-bearing tree and escape from the wrath of God and curse of God. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கனிதரும் மரத்தைப் போல வாழ்ந்து கர்த்தரின் கோபத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் தப்பிக்க முடியும். Your socio-economic status can never be a barrier if you trust the Lord and willing to live like a fruit-bearing tree. நீங்கள் கர்த்தரை நம்பி கனிதரும் மரமாக வாழ தயாராக இருந்தால் உங்கள் சமூக பொருளாதார நிலை ஒருபோதும் தடையாக இருக்காது. Your education and knowledge can never be a barrier if you trust the Lord and are willing to live like a fruit-bearing tree. நீங்கள் கர்த்தரை நம்பி கனிதரும் மரமாக வாழ தயாராக இருந்தால் உங்கள் கல்வியும் அறிவும் ஒருபோதும் தடையாக இருக்காது. Your caste and gender can never be a barrier if you trust the Lord and are willing to live like a fruit-bearing tree. நீங்கள் கர்த்தரை நம்பி கனிதரும் மரமாக வாழ தயாராக இருந்தால் உங்கள் சாதியும் பாலினமும் ஒருபோதும் தடையாக இருக்காது. Your profession and job can never be a barrier if you trust the Lord and are willing to live like a fruit-bearing tree. நீங்கள் கர்த்தரை நம்பி கனிதரும் மரமாக வாழ தயாராக இருந்தால் உங்கள் தொழிலும் வேலையும் ஒருபோதும் தடையாக இருக்காது. Your disability and depression can never be a barrier if you trust the Lord and are willing to live like
a fruit bearing tree. நீங்கள் கர்த்தரை நம்பி கனிதரும் மரமாக வாழ தயாராக இருந்தால் உங்கள் ஊனமும் மனச்சோர்வும் ஒருபோதும் தடையாக இருக்காது. Fundamental requirements are repentance and salvation. அடிப்படை தேவைகள் மனந்திரும்புதலும் ரட்சிப்பும். Priority of Christian should be repentance and salvation. If they are not repent of their sins and not received salvation through Jesus Christ, கிறிஸ்தவர்கள் தங்கள் பாவங்களுக்காக மனந்திரும்பாமல் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் மனந்திரும்புதல் மற்றும் ரட்சிப்புக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். Christian cannot live like a fruit bearing tree if they are not repented for their sins. கிறிஸ்தவர்கள் தங்கள் பாவங்களுக்காக மனந்திரும்பாவிட்டால் கனிதரும் மரமாக வாழ முடியாது. Christians cannot live like a fruit bearing tree if they are not saved by Jesus Christ. கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்படாவிட்டால் கனிதரும் மரமாக வாழ முடியாது. Plead to God for His mercy and grace. கர்த்தரின் கருணைக்காகவும் கிருபைக்காகவும் மன்றாடுங்கள். Living like a fruit bearing tree may be difficult for you, but it is very easy for the Holy Spirit to make you live like a fruit bearing tree. So you should plead to God for His mercy and grace to make you live like a fruit bearing tree. கனிதரும் மரத்தை போல வாழ்வது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை கனிதரும் மரத்தை போல வாழ வைப்பது மிகவும் எளிதானது. எனவே நீங்கள் கனிதரும் மரத்தை போல வாழ கர்த்தரின் கருணை மற்றும் கிருபைக்காக மன்றாட வேண்டும். If you plead to God for His mercy and grace, the Holy Spirit will certainly help you to live like a fruit-bearing tree and also help you to inherit the kingdom of God heaven. கர்த்தரின் கருணைக்காகவும் கிருபைக்காகவும் நீங்கள் மன்றாடினால் பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக நீங்கள் கனிதரும் மரத்தை போல வாழ உங்களுக்கு உதவுவார். மேலும் கர்த்தருடைய ராஜ்யத்தை பரலோகத்தை சுதந்தரிக்க உங்களுக்கு உதவுவார். May God the Holy Spirit continually bless you. Amen.